உழைக்கணும் என்பதற்கு ஏற்ப நம்பி வாங்கியவர்களுக்காக நயமாக உழைத்து நற்சான்றிதழ் பெற்று நம் நாட்டு சாலைகளில் பாரம்பரிய கார்களுக்கு மத்தியில் புதிய வரவாய் புதுமை தந்து நடுத்தர குடும்பங்களின் கார் கனவை நனவாக்கிய நம் மாருதி 800 உற்பத்தி இன்றுடன் நிறைவு பெற்றுவிட்டது. 27 வருடமாக விடாமல் வெளிவந்த இந்த மாருதி தன் கதையை சொல்லும் செய்திதான் இன்றைய 10 மணி செய்தியின் நிறைவு செய்தி. cc அதாவது என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல நம்பர் 1 காரா சேல் ஆனது மாருதி 800. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த கார் இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து Volkswagen, Renault, Suzuki அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு ஒரு புது கார் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சுசுகி வந்து இமீடியட்டாக நல்ல ஃப்ளாஷியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து உடனே இந்த 800க்கான கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்து மாருதி உத்யோகோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி 1984 இந்த காரை லான்ச் பண்ணாங்க. அறிமுகம் செய்யப்பட்ட சில நாட்களிலேயே சந்தையில் மக்கள் முந்திக்கொண்டு வாங்க ஆரம்பித்து இன்றளவும் அதன் பெயரும் பயன்பாடும் வெளிநாட்டு கார்களுக்கு ஒப்பாக சாலையில் போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மாருதி காரின் இயந்திரத்தின் சக்தி மற்ற கார்களுடன் சற்று குறைவாக இருப்பதால் மக்களிடையே இந்த கார்களை வாங்குவது சற்று குறைந்துள்ளது. இதனால் மாருதி நிறுவனம் இன்று முதல் மாருதி 800 கார்களின் தயாரிப்பை நிறுத்த திட்டமிட்டுள்ளது. இந்தியன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் எவ்வளவு நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அதர் பொல்யூட்டிங் பார்ட்டிசிபேட்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணி பாரத் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு நார்ம்ஸ் விதிச்சிருக்காங்க. இன்னொரு இருந்து ரிலீஸ் ஆகிற எல்லா லான்ச் எமிஷன் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்டோ, அப்புறம் இப்போ இனி லான்ச் ஆக போற மாருதி கார்ஸ்க்காக இந்த ஓல்ட் 800 மாடலை ஃபேவர் பண்றாங்க. பழமையான பொருட்களுக்கு எப்போதுமே மவுசு அதிகம்தான் என்பதற்கு